Hello friends, welcome to Kitchen Book Tamil. நாங்க வந்து ரீசன்ட்டா கேரளா போயிருந்தோம். சோ இப்போ சித்திரை விஷு வர்றதுனால அங்க நிறைய லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் விஷுக்காக வச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். சோட்டானிக்கரை டெம்பிள் போற வழியில தான் இந்த ஷாப் இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ்லயே வந்து நிறைய டிசைன்ல வந்து கிருஷ்ணர் வச்சிருந்தாங்க. குழந்தை கிருஷ்ணர்ல இருந்து பெரிய கிருஷ்ணர் வரைக்கும் நிறைய வேலைப்பாடுகளோட ரொம்ப அழகா வச்சிருந்தாங்க. அதே மாதிரி சித்திரை விஷுனாலே வந்து கொன்றை பூ வச்சு நம்ம கிருஷ்ணரை வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொன்றை பூவுமே வந்து பிளாஸ்டிக்ல வந்து மேலே நிறைய வந்து ஹேங் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ ஒரிஜினலான கொன்றை பூ கிடச்சி நம்ம சித்திரை விஷு அப்போ வச்சோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம் அப்படின்னு அம்மா எப்பயுமே சொல்லிட்டே இருப்பாங்க. கிருஷ்ணர் எல்லாமே வந்து பேப்பர் மேஷ்ல பண்ணதான் எல்லாமே பயங்கர லைட் வெயிட், பட் ரொம்ப அம்சமா அழகா வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. நிறைய இது வந்து கண்ணுக்குட்டியோட கிருஷ்ணர் இருந்தாரு. ஷாப்புக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே வந்துட்டு நிறைய வால் ஹேங்கிங் ஐட்டம்ஸ் இருந்தது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விளக்கு வந்து அழகழகாக வச்சுருந்தாங்க. ரேட்டுமே வந்து எல்லாமே நல்ல ரீசனபிள் ரேட்டில் தான் இருந்தது. குத்து விளக்கோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 100லேருந்து நமக்கு சைஸ் வரைக்கும் வந்து ரேட் வந்து டிஃபர் ஆச்சு. பட் 200, 250 அந்த ரேஞ்சிலே நல்ல பெரிய சைஸ் விளக்கு நல்ல சாலிடாக நமக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. பிராஸ்லே வந்து யூனிக்கான குட்டி குட்டி கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. நம்ம சித்திரை விஷுக்கு வந்து சாமிக்கு வந்து பிரசாதம் வைப்போம், அதே மாதிரி சாமிக்கு வந்து அவல்லாம் வைப்போம்லாம், அதுக்குரிய அந்த குட்டி குட்டி கிண்ணங்கள், கேணி அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இது எல்லாமே வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து விளக்கு எல்லாமே டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. சித்திரை விஷுக்காக இந்த ஷாப்பில் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பொருட்கள்லாம் நிறைய வாங்கியிருந்தோம். அது அந்த வீடியோட லாஸ்ட்டில் பார்க்கலாம். அதே மாதிரி ரோட் சைடில் வந்து இந்த மாதிரி கிருஷ்ணர் பொம்மை அழகழகாக நிறைய வச்சுருந்தாங்க. ஆலப்புழா அங்கே போகிற வழியிலையுமே வந்து நிறைய கிருஷ்ணர் பொம்மை வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச கொன்றை பூ வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரி பாக்கெட்டில் போட்டு வச்சுருந்தாங்க. சித்திரை விஷுக்காக நான் கொன்றை பூவும் வேப்பம்பூவும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ வந்து நம்ம அந்த ஷாப்பில் வாங்கின ஐட்டம்ஸ் வச்சு எப்படி நம்ம சித்திரை விஷுக்கு டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிளாஸ்டிக் கொன்றை பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை வந்து முதல்ல வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஹேங் பண்ணதுக்கப்புறமா குட்டியாக வந்து ஒரு பேபி கிருஷ்ணர் மாதிரி வாங்கியிருந்தேன் கண்ணுக்குட்டியோட. ஸோ அந்த கிருஷ்ணரை வந்து நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை சுற்றி வந்து நம்ம ஒரிஜினல் கொன்றை பூ வைக்கணும். அது இல்லாததுனால வந்து நான் வந்து பிளாஸ்டிக் கொன்றை பூவே வச்சுருக்கேன். கிருஷ்ணர் வச்சதுக்கப்புறமா 2 சைடும் வந்து நம்ம விளக்கேற்றிக்கலாம். ஸோ நம்ம வந்து 5 திரி போட்டு விளக்கேற்றினா ரொம்ப விசேஷம். ஸோ நெய் ஊற்றி 5 திரி போட்டு விளக்கேற்றிக்கணும். நம்ம வீட்டில் எத்தனை விளக்கு இருக்கோ அத்தனை விளக்குமே வந்து நம்ம கிருஷ்ணருக்கு ஏற்றிக்கலாம். இதில் வந்து நெய் போட்டு 3 தீபம் ஏற்றி கிருஷ்ணர் முன்னாடி வைக்கணும். இந்த குட்டி விளக்கு எல்லாமே வந்து அந்த ஷாப்பில் வாங்கினது தான். இதோட ப்ரைஸ் வந்து 200 ருபீஸ். பட் நல்லா சாலிடாக நல்லா இருந்தது. நம்ம பிரசாதம் எல்லாமே வந்துட்டு இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து நம்ம வச்சுக்கலாம். துணை தீபம் வந்து கட்டாயம் ஏற்றணும். ஸோ அதையுமே வந்து நெய் ஊற்றி நம்ம வந்து திரி போட்டு ஏற்றினா ரொம்ப விசேஷம். துணை விளக்கு எல்லாமே வந்து அங்கே வாங்கினது தான். இந்த டம்ளரில் வந்து நம்ம அரிசி போட்டு சாமி முன்னாடி வைக்கலாம். அதே மாதிரி இது வந்து குட்டி உருளி, இது வந்து நம்ம பிரசாதம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். நல்ல வெயிட்டாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 300. அந்த டம்ளரோட ப்ரைஸ் வந்து 250. இது சின்ன கொடை மாடலில் க்யூட்டாக இருந்தது. இதில் வந்து நம்ம சாமிக்குரிய பிரசாதம் வந்து போட்டு வைக்கலாம். பால், வெண்ணெய் அந்த மாதிரி பிரசாதம் போட்டு வைக்கலாம். இது வந்து குட்டி கிண்ணி. ஸோ இந்த கிண்ணியில் வந்து நம்ம அரிசியோ இல்லை அவலோ போட்டு வைக்கலாம். இதுலேயுமே வந்து நம்ம சாமி தீர்த்தம் இல்லாட்ட பால் இல்லாட்ட தண்ணி ஊற்றி நம்ம சாமி முன்னாடி வைக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஷாப்பில் வாங்கினதான். எல்லா ப்ரைஸுமே வந்துட்டு பிலோ 300 தான். இது எல்லாமே. இந்த விளக்கோட ப்ரைஸ் வந்து 250. சாமி முன்னாடி உருளியில் தண்ணி ஊற்றி அதில் பூ போட்டு வாசனை பொருட்கள் போட்டு வச்சா ரொம்ப விசேஷம். சித்திரை விஷு அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற கிருஷ்ணர் படத்தையோ இல்லை சிலையோ நடுவில் வச்சு இந்த மாதிரி சுற்றி விளக்கு ஏற்றி பிரசாதம் வச்சு வழிபட்டால் ரொம்ப விசேஷம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கிச்சன் புக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.